ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை மார்னிங் நான் எழுந்து என்ன பண்ணுறேன் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சப்பாத்தி செஞ்சது எல்லாமே அப்படியே இருக்குது. மாவு, அதுக்கப்புறம் பாத்திரமும் கழுவுல, எல்லாமே அப்படியே போட்டுட்ருக்கு. அதுக்கு முன்னாடி சரி வந்து நான் குளிக்கிறதுக்கு வந்து தண்ணி போட்டுட்டேன். இந்த பக்கம் குடிக்கவும் நான் எப்பவுமே லைட்டாக வாமான வாட்டர் வந்து மார்னிங் குடிப்பேன் எழுந்திரிச்சோடனே. அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து அரிசி வந்து ஃபஸ்ட்டில் ஊற போட்டுடுவேன். ஏன்னா வந்து சமைக்கிறதுக்கு வந்து நமக்கு லேட்டானாலும் அரிசி ஊறினா தான் சீக்கிரம் வெந்துடும் சாப்பாடு எப்பவுமே. அதனால் எழுந்த உடனே நான் அரிசி ஊற போட்டுடுவேன். பார்த்திங்கன்னா தண்ணியும் சூடு பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து அப்படியே இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். அவர் வந்து இன்றைக்கி டயர்டாக தூங்கிட்டுருக்காரு. சரி, அவரை எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்து சரி வேலை சீக்கிரமாக தான் நான் எழுந்தேன். நான் எந்திரிச்ச டைம் வந்து கரெக்டாக 5 மணி இருக்கும். அதனால் நம்மளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா சிங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அடுப்பையுமே தொடச்சிட்டு இந்த பக்கம் வந்து பாக்ஸ் எல்லாம் கழுவி கவுத்து வச்சுருக்கேன். ஏன்னா காஞ்சா தான் சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணியுமே காஞ்சிருச்சு. இப்போ வந்து தண்ணி எடுத்து ஊற்றி குளிச்சுட்டு நான் வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் என்னன்னு பாருங்கள். மாவு யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி மாவு ஆட்டிட்டு அது பொங்கி வரும்போது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. நானும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து சாரீ கட்டிகிட்ருக்கேன். தினமும் கொஞ்சம் நாளாக சாரீ தான் கட்டுறேன். பட் இருந்தாலும் நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு கட்டுவேன். இன்றைக்கி வந்து சாமி கும்பிடும்போதே சாரீ கட்டணும் அப்படின்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. தினமுமே கட்டணுன்னு ஆசை சாமி கும்பிடும்போது, பட் வந்து டைம் இருக்காது. இன்றைக்கி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நான் சாரீ கட்டிட்டு தான் சாமி கும்பிட்டேன். இது பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் எடுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பூஜை பண்ணும்போது டைமில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அந்த மைண்டே போகாது. அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது பூஜை ரூமே. நான் வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து முருகர் ஃபோட்டோ இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா பாலும் வாழைப்பழமும் வச்சுருக்கேன். இப்படி தான் வந்து தினமும் நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிட்றேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து பண்ணுவாங்க. நான் தினமும் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு. உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா லெமன் ரைஸ் செய்ய போகிறேன் இன்றைக்கி. லெமன் ரைஸ்க்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பார்த்திங்கன்னா தலை குளிச்சுட்டு வந்து ட்ரையர் போடவே இல்லை. ட்ரையர் போட்டால் கொஞ்சம் தலைவலி வராமல் இருக்கும். இல்லைனா வந்து தலைவலி வந்துடும். அதனால தான். இங்கே பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ்க்கு வந்து இதை பாருங்கள், சூப்பராக இருக்கா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரைஸ். இது எதுக்காக தனித்தனியாக வச்சுருக்கேன்னா பாப்பாவுக்கு வந்து பல்லில் மாட்டிக்குன்னு சொல்லிவிட்டு அந்த வேர்க்கடலாம் போட வேணான்னு சொல்லிடுவா. அதனால தான். பட் வந்து அவருக்கு வந்து நிறைய போடணும். அதனால் வந்து அவருக்கு தனியாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து அப்படியே கொடுத்து விட்டுருவேன். அதனால தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறேன்னா இட்லி ஊற்றி வச்சுட்ருக்கேன். காலையில் ரொம்ப லைட்டாக என் பசங்க சாப்பிடுவாங்க. 2 இட்லி 1 இட்லி இப்படி தான் சாப்பிடுவாங்க. அதனாலே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக வந்து டிஃபனே செய்யக்கூட தோணாது எனக்கு அந்த மாதிரி. சரி, இன்றைக்கி வந்து நான் இட்லி ஊற்றி வச்சுட்டு தக்காளி தொக்கு வச்சுருக்கேன். தக்காளி தொக்கு வந்து இட்லிக்கு சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மெயினாக இட்லினா தக்காளி சட்னி இல்லைனா தக்காளி தொக்கு இந்த மாதிரி வச்சா விரும்பி சாப்பிட்ருவா. என்னை ஊட்ட சொல்ல மாட்டா, அவளே சாப்பிட்ருவா. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கையோடு வந்து மாவெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம செய்கிற வேலை வந்து அப்பப்பயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா பார்த்துக்கோங்க கிச்சனே எப்படி நீட்டாக இருக்குன்னு. இல்லைனா அங்கங்கே அப்படியே வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் கையோடு க்ளீன் பண்ணிடுறது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாடு வந்து அவருக்கு பேக் பண்ணிட்டேன். சாப்பாடு பேக் பண்ணி அவர் வந்து டிஃபன் பாக்ஸு கொண்டு வரவே இல்லை, ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டார். அதனால் இன்றைக்கி லெமன் சாதத்து மேலேயே வந்து நான் பொரியலும் வச்சு அவர்கிட்ட அப்படியே, ஏன்னா வண்டியில் வச்சுட்டு போயிடுவார். அதனால தான். ஏன்னா எங்கள் வீட்டில் எத்தனை லஞ்ச் பேக் இருந்தாலும் பற்ற மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கும் வந்து நான் சாப்பாடு லஞ்ச் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு எல்லாேருக்கும் 2 பேருக்கும் பேக் பண்ணி வச்சுட்டு டிஃபன் கொடுத்து விட்டேன். அவங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து நான் அடுத்து 2 பேருக்கும் எனக்கு தலை வாடுறதே மார்னிங் வந்து கரெக்டாக இருக்கும். பெரிய பாப்பாவுக்கு இவளுக்கும். நான் எது மேலே உட்காந்துட்ருக்கேன்னா பழைய டிவி கலைஞ்சி டிவி மேலே உட்காந்துட்ருக்கேன். அதை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. டிவி உடஞ்சிட போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் உட்காந்து அழகாக 2 பேருக்கும் வந்து தலையை வந்து அதிலே உட்காந்து வாரி விட்டுட்டேன். வாரி விட்டு இப்போ வந்து ஒரு தலைவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள்.
இந்த ஹாய் கட்டு. ரேகா நீ எப்போதல்லையே அவங்க வண்டி ரெடி பண்ணி தள்ளி ஸ்டார்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அது வரைக்கும் எப்பவுமே லேட்டாக போகிற ஏன்? உனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்கடா, தினமுமே நானும் பார்க்குறேன். ஒரு நாள் கூட நீ முன்னாடியே போகிறதே கிடையாது. பாய் சொல்லுக்குட்டி. பாய். பார்த்திங்கன்னா பசங்களும் அவரும் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க, ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. எல்லோரும் வந்து கிளம்புனதுக்கப்புறம் இன்னும் வந்து எனக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து என் ஒர்க்கு பார்க்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.